தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது ராஜஸ்தானில் பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சு. அடுத்ததாக கஞ்சாவின் தலைநகரமாக மாறி வரும் தமிழகம் என்று அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்வீட். ராஜஸ்தான் மாநிலத்தில் மக்களவை தேர்தல் 2 கட்டமாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டம் 19ஆம் தேதியே முடிந்துவிட்டது. இரண்டாவது கட்டம் 26ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த கேப்பில் எல்லா கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி பிஜேபிக்கு வாக்கு சேகரித்த மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தின் பன்ஸ்வாரா என்ற பகுதியில் பேசும்போது 2006ஆம் வருஷம் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டார். நாட்டின் வளங்கள் அனைத்திலும் முதல் உரிமை சிறுபான்மையினருக்கே, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியருக்கே. அது என்ன? சிறுபான்மையினர் மற்றும் குறிப்பாக இஸ்லாமியர்கள். சிறுபான்மையினா பல மதங்கள் இருக்குது. ஆனால் ஏன் இவர்கள் இஸ்லாத்தையே சொல்கிறார்கள்னா ஓட்டு வங்கி. அப்படி மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது சரியா? நாட்டின் வளங்கள் அனைத்தும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாட்டில் உள்ள தங்கம் அளவிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்படும்னு காங்கிரஸ் சொல்லியிருந்தது. அதையும் காங்கிரஸ் லாஜிக் படி சிறுபான்மையினருக்குத்தான் கொடுப்பார்கள். அந்த வகையில் பெண்கள் கழுத்தில் இருக்க தாலியை கூட விடமாட்டாங்க என்று மோடி அவர்கள் பேசினார். மேலும் என்ன சொன்னார்னா, இந்த நாட்டின் வளங்கள் எல்லாவற்றையும் எடுத்து இந்த நாட்டில் ஊடுருவி வந்தவர்களுக்கும் அதிக குழந்தைகளை பெறுபவர்களுக்கும் கொடுப்பது சரியா அப்படின்னு பேசியிருந்தார். இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இந்தியாவின் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளனர். மோடி அவர்கள் ஓட்டுக்காக வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இந்துக்களை எவ்வளோ கேவலமாக பேசுகிறோமோ அந்தளவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்ம ஊர் அரசியல்வாதிங்க பேசுகிறதுலாம் என்ன பிரச்சாரங்க ஐயா? பகிரங்கமாகவே பொது மேடைகளில் இந்துக்களை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சிப்பதும் இந்து மதத்தையே அழிப்பேன் என்று பேசுவதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. உண்மையிலேயே சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர்கள் உங்கள் பாஷையில் இப்படி இந்துக்களை கீழ்த்தரமாக பேசினாதான் ஓட்டு போடும்னு சொல்லலை. ஆனாலும் தமிழ்நாட்டில் இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் ஓய்ந்த பாடில்லை. அப்போ மோடி அவர்கள் பேசியதுக்கு அர்த்தம் என்ன? அவர் பேசியதற்கு அர்த்தம் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வெறி கொண்ட மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. வளங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ஒரு பிரிவினரை மட்டும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இந்தியாவில் ஊடுருவி வந்தவராக இருந்தால் கூட அவங்களையும் அப்பீஸ் செய்ய வேண்டும் என்ற முறை தவறானது என்பதுதான். இது பற்றி எதிர்க்கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செஞ்சாங்க. தேர்தல் ஆணையம் இது குறித்து எந்த கமெண்ட்டும் அடிக்க முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுச்சு. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்வீட்டு. தமிழகம் கஞ்சாவின் தலைநகரமாக மாறி வருகிறதா? சென்னையில் காவலரை தாக்கிய கஞ்சா வியாபாரிகள். கும்பகோணத்தில் கஞ்சா போதையில் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய இளைஞர்கள். தேனியில் கஞ்சா போதையில் மனைவியையும் மாமனாரையும் தாக்கிய நபர். இப்படி அடுத்தடுத்த செய்திகள் வெளியாகி பொதுமக்களை மிகுந்த அச்சத்துக்கு உள்ளாக்குகிறது. சம்பவங்கள் நடந்து செய்தியான பிறகுதான் உங்கள் நடவடிக்கையே ஆரம்பிக்குது. ஏன் கஞ்சா கிடைக்கிற இடத்தையும் விற்பனை செய்கிறவங்களையும் முன்கூட்டியே கண்டறிந்து கைது செய்யக்கூடாது? இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனாக இருந்த ஜாபர் சாதிக்கையே 3 வருஷமாக கண்டுபிடிக்காமல் கோட்டை விட்டீங்க. அதுபோல் நடவடிக்கை இருக்கக்கூடாது. இப்படி இருந்தது அந்த ட்வீட். அடுத்ததாக டிடி நியூஸோட லோகோவை ஆரஞ்சு கலரில் மாற்றினது பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காவி நிறத்தில் என்ன தப்பு? அது தியாகத்தின் நிறம். இந்தியாவின் தேசிய கொடியிலேயே டாப்பில் அந்த காவி நிறம்தான் இருக்கிறது என்று இது தப்புன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தந்துள்ளார். நன்றி, வணக்கம்.